பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோபு 22 நான் வாசிக்கிறேன். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். யோபு தன் உபத்திரவ காலகட்டங்களிலே, மிகுந்த உபத்திரவத்தின் நடுவிலே, பரியாசத்தின் நடுவிலே, பலவிதமான துன்பத்தின் நடுவிலே, வேதனையின் நடுவிலே ஒரு காரியத்தை அறிக்கை செய்கிறான். நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். லேலுயா. முதலாவது அவரோடு பழகணுமா, ரெண்டாவது சமாதானமாக இருக்கணுமா, அதனால உனக்கு நன்மை வரும். தினந்தோறும் இயேசுவோடு பழகுங்க, இயேசுவோடு பேசுங்க, பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க, அவரோடு பழகுங்க. பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய சுபாவம் உடையவர், இடத்துல பேசுங்க, பழகுங்க, உங்களை தேடி நன்மை வரும். வேறு யாரையும் தேடாதீங்க, யார்கிட்டையும் அதிகமாக பழகாதீங்க, யாரையும் அதிகமாக புகழாதீங்க, யாரையும் பெருமையாக பேசாதீங்க, அதிக நேரம் மனுஷனிடத்தில் நேரத்தை செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க. அதிகாலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு முழங்கால் படிட்டு அவரோடு பேசுங்க, அவரோடு பழகுங்க, அவரோடு நீங்கள் எப்போதும் சமாதானமாக இருங்க. இயேசு உங்களோடு வச்சுக்குங்க, ஆவியானவர் உங்களோடு வச்சுக்குங்க. உங்களை தேடி நன்மை வரும். நன்மையை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, பொருளையும் தேடி போக வேண்டியதில்லை. உங்களை தேடி அது வரும். ஆனால் ஒன்று, யோபுவை போல நீங்களும் நானும் அவரோடு பழகணும், அவரோடு பேசணும், அவரோடு சமாதானமாக இருக்கணும். சமாதான கேடுகள் வரக்கூடாது. ஆகவே இதை செய்தால் நன்மை வரும். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.